ஜாரா வந்துட்டு குட்டி போட்டுட்டா. நைட்டு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு. நைட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருந்த டைமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 11, 11:20 அந்த மாதிரி இருக்கும். அவளா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கூப்பிட வந்தா. அவ செஞ்சது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மனுஷங்க வந்துட்டு ஒரு அவசரத்துக்கும், ஒரு ஹெல்ப்புக்கும் கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்க முடியல. அதுதான் உண்ம. பார்த்துருந்தா உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு என்னை வந்துட்டு கூப்பிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு போயிட்டு, அவளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணோம். ஆனா, அவளுக்கு 3 பிளேஸ் வந்து நான் சிட்டிங் உட்கார வைக்கிறதுக்கு குடுத்துருந்தேன். ஆனா, அவ வந்துட்டு அதில உட்காரல. அவளுக்கு அது பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால என்ன பண்ணான்னா, கிச்சனுக்குள்ள ஒரு கீழ இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் டாப் கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவ வந்து ஆல்ரெடி போய் உட்காந்துட்டே இருந்தா. நான் நெனச்சுட்டே இருந்தேன், அங்க தான் போடுவா அப்டின்ட்டு. அதே போலவே அங்க போய் உட்காந்தா. அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்தபடியே வந்துட்டு குட்டி வந்துட்டு போட்டா. ஒரு 5 கிட்டன் வந்துட்டு பிறந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. நம்ம ஸாராக்காக வேண்டி நெறைய பேர் வந்து ப்ரே பண்ணியிருக்கீங்க. நெறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க, நல்லபடி கிட்டன் வந்துட்டு பிறக்கும். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் ப்ரெசென்ட் பண்றேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல் லிங்க் வந்துட்டு கீழ குடுத்துருக்கேன். கண்டிப்பா மறக்காம போய் பாருங்க. உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். இதே போல தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவ வந்துட்டு வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கிட்டன்ஸ் வீடியோ தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கும்.